மிஷன் மே டே 18 பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்களும் நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா படிச்சுட்ருக்கேன். 5 நாள் ஸ்டடி, 2 நாள் ரிவிஷனில் இன்றைக்கி 4வது நாள். இன்றைக்கி ஃபஸ்ட்டு தமிழ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். தமிழில் என்ன படித்தேன் அப்படின்னா, யூனிட் 7ல் அறநூல் தொடர்பான செய்திகள் தான் படித்தேன். அதில் நேற்று பாதி படிச்சிருந்தேன், இன்றைக்கி பாதி. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40, திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இந்த டாபிக் தான் இன்றைக்கி நான் தமிழில் வந்து படித்தேன். இந்த டாப்பிக்லாம் படித்து முடிச்சுட்டு இதோட புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருந்ததையும் ஒரு தடவை எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டேன். வெற்றிகரமாக 7th யூனிட்டில் அறநூல்கள் தொடர்பான செய்திகளை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இந்த 5 நாள் ஸ்டடி, 2 நாள் ரிவிஷனில் இந்த 5 நாளுமேவும் நல்லா போகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நான் அந்த 5 நாளில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக அடி வாங்கிடும். அந்த மாதிரி டே 2 அடி வாங்கிருச்சு. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை விழுந்தாவோ, இல்லை மழை விழுகிற நேரத்தில் வெயில் அடித்தாவோ, இந்த கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆச்சுனாவே எனக்கு வந்து உடம்புக்கு செட் ஆகாது. அதனால் நேற்று ஃபுல்லாக எனக்கு தலைவலி, படிக்கவும் முடியல. நானும் எடுத்து கொஞ்சமாச்சும் படிக்கலாம் செய்யலான்னு எடுத்து வச்சு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. அதனால் நேற்று ஒரு நாள் நான் அதை சாமிக்கு விட்டேன். தமிழ் படித்து முடிச்சுட்டு நான் மேக்ஸ் தான் பார்த்தேன். மேக்ஸில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அண்ட் ட்ரோன் அகாடமி சாரோட வீடியோ தான் நான் பார்த்தேன். ஒரு 2 வீடியோ பெண்டிங் இருந்துச்சு. சரி, அதை இன்றைக்கி உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வீடியோவில் இருக்க சம்ம தான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். இது ஆல்ரெடி நான் பார்த்த சம்ம எனக்கு தெரியும், எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தெரியும் அப்படின்றதுனால நான் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு கொஸ்டின் பார்த்துட்டு கொஸ்டின் எழுதிக்கிறவேன். ஆன்சர் வந்து நான் செஞ்சு பார்ப்பேன். ஆன்சர் வந்ததுக்கப்புறம் நான் வீடியோவில் செக் பண்ணுவேன். நம்ம போட்டிருக்கிறது நம்ம கரெக்டான ஆன்சரை போட்டிருக்கோமா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துப்பேன். இல்லை தெரியாத மாடல் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு நான் வந்து பேப்பரில் செஞ்சு பார்ப்பேன். இன்றைக்கி வந்து 4th மாடலில் கொஞ்சம் புதுசான மாடலாகவே இருந்துச்சு. கொஞ்சம் அது வந்து ஏற்கனவே நான் போட்டு பார்க்காத மாதிரியான சம்மெல்லாம் இருந்துச்சு. அதனால் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் செஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் மேக்ஸ் வந்து இப்படி தான் பார்ப்பேன். தெரியாத டாபிக் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் அதை பாஸ் பண்ணிவிட்டு நான் பார்க்காம செஞ்சு பார்ப்பேன். ஆல்ரெடி பார்த்த சம்ம இருந்துச்சு, எனக்கு அது தெரிஞ்சிச்சுன்னா கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் செஞ்சு பார்ப்பேன். மேக்ஸ் எல்லாம் நோட்டில் போடாமல் பேப்பரில் போடுறதுனால சம் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை கிளிப் போட்டு பின் பண்ணிவிட்டு ஃபைலில் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு அடுத்து புது யூனிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் பாலிட்டியில் 11th 12th 10th படிக்கிறதுனால அது நிறையா இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு சின்ன லெசனை சேர்த்துக்கலான்ட்டு எக்கனாமிக்ஸில் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்னு அப்படி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த பெரிய லெசனுக்கு இடையில ஒரு 2 சின்ன லெசன் இருந்துச்சுன்னா எனக்கு படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ வந்து எக்கனாமிக்ஸே சேர்த்துட்டேன். இப்போ தான் பாலிட்டி சிலபஸை முடிக்கிறப்ப எக்கனாமிக்ஸில் நம்ம 10th 9th அந்த மாதிரி பெரிய ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டுருப்போம். அப்படின்றப்ப அது வந்து கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் ஆச்சுன்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணோன்னா இப்படி மாற்றி படித்தோன்னா சிலபஸையும் டக்குன்னு கவர் பண்ணிடலாம். நமக்கு படிக்கிறது கஷ்டம் தெரியாமையும் இருக்கும். எப்படி என்னோடய ஐடியா? 7th ஸ்டாண்டர்டில் உற்பத்தி அப்படின்ற லெசனுக்கு நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அதை படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் 3rd டேர்மில் வரியும் அதன் முக்கியத்துவம் நான் நோட்ஸ் எடுத்து வைக்கலை. அதனால் புக்கில் வந்து பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணி அதையும் நோட்ஸ் எடுத்துகிட்டு படித்து முடிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அங்கே முடிச்சுட்டு வந்து என் ஸ்டடி டேபிளில் பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. சரின்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு மேக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் கவனிச்சிருக்கலாம், என்னோடய ஸ்டடி பிளேஸை வந்து நான் வேறு இடத்துக்கு மாற்றிட்டேன். கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தேன்னா சரி ஸ்டடி பிளேஸை மாற்றிடுவோன்னு சொல்லிவிட்டு நான் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், ஆனால் இதை வச்சு வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. எனக்கு மட்டும்தான் இந்த ஃபீலிங்ஸ் இருக்கா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தான் தோணுமா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக எல்லாம் போஸ்டிங் வாங்கி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டுட்ருக்காங்களா, அந்த டிஎன்பிஎஸ்சி வாளுக்கு முன்னாடி நின்று அதை பார்த்துட்டு சந்தோஷம் தான் அவங்க வாங்கினதில். இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி வருத்தமாயிருது. நம்ம எப்படா வாங்க போகிறோம், இன்னும் நம்ம வாங்காமல் இருக்கோமே, இத்தனை வருஷம் படிச்சுட்டு இருக்கோமே, நம்ம அந்த இடத்துக்கு என்றைக்கு போக அப்படின்னு ரொம்ப அப்படியே ஓவர் திங்கிங் ஆயிடுச்சு. இதான் வந்து என்னோடய டிப்ரெஷனுக்கான காரணம். அதனால் சரி ஸ்டடி பிளேஸை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எங்கிட்டா ஓடும் அப்படின்னு கேட்டால் தெரியல. இது நான் ஸ்டடி பிளேஸை மாற்றவும் கொஞ்சம் எனக்கு பரவாயில்லாமல் இருக்குது. மேக்ஸில் பர்சன்டேஜ் சம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பர்சன்டேஜ் சம்மை ரிவிஷனுக்கு சேர்க்கலை, அடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 4 மேக்ஸ் டாபிக் பெண்டிங் இருக்குது. இதையும் ரிவிஷனுக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாயிரும், மேக்ஸ் டாப்பிக்கே ஒரு 5 போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் ரிவிஷனில் பர்சன்டேஜ் சேர்க்கலை. ஆனால் மேக்ஸ் பார்க்கணுமே அப்படின்றதுக்காக பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பாலிட்டி படித்தேன். 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அந்த லெசனை படித்து முடித்தேன். இந்த டே எனக்கு எப்படி தான் போச்சு.